வணக்கம். என் பேர் டாக்டர் பத்மா. நான் ஒரு 25 வருஷமாக குழந்தை நல நிபுணராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு பச்சிளம் குழந்தை பிறந்தோடனே, எஸ்பெஷலி அது குழந்தையாக இருந்த அந்த தாய்க்கு நிறைய சந்தேகங்கள், ஒரு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு டவுட்டு. ஸோ என்ன முக்கியமான இதில் ஒரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைக்கு என் குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அதுக்கு பால் பத்தலைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. என் குழந்தை அழுதாலே அதுக்கு பால் பத்தலைன்னு முடிவு பண்ணிடுறாங்க. தூக்கி 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 அடிக்கடி பால் கொடுக்குறாங்க, அழுதுகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போமா? ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு 9 மாதம் கர்ப்ப காலத்தில் அந்த கரு உள்ள அரவணைப்பாக நம்ம பாடி டெம்பரேச்சரில், நம்ம ஒரே பாடி டெம்பரேச்சரில் 36.5 ஒரே சீரான டெம்பரேச்சரில் இருட்டிலேயே, அங்கே ஃபேனு லைட்டு எதுவும் கிடையாது, இருட்டிலேயே தண்ணியில் மிதந்துட்டு தாய் நடக்கும்போது தாளாட்டிக்கிட்டு, அதுக்கு ஆக்சுவலி தாயோட இருதய துடிப்பு கூட பட்டு பட்டு பட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். 9 மாதம் வேறு எந்த வேலையும் இல்லாமல் ஒரே சூழ்நிலையில் வளருது. ஸோ அப்போது ஒன்றுக்கு போகிறத பற்றியோ, வெளிக்கு போகிறத பற்றியோ, தாய்ப்பால் குடிக்கிறத பற்றியோ எதை பற்றியும் கவலை கிடையாது. எல்லாம் தாய் பார்த்துக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தை பிறந்து வெளியே வருது. வெளியே வரும்போது அந்த சூழலே மாறுது. உள்ள 9 மாதம் இருந்த சூழல் மாறி வெளியே லைட்டு, காற்று, வெளிச்சம், தாயை விட்டு பிரிஞ்சு வந்துடுது. இத்தினோண்டு குழந்தை தாயை விட்டு பிரிஞ்சு வந்து அதுக்கு எப்படி இருக்கும்? வெளியே வந்து அது பக்கத்தில் எல்லோரும் தூக்குறாங்க, சவுண்டு. ஸோ நிறைய மாற்றம். ஸோ நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நீ உங்கள் அம்மா வீட்டில் 21 வருஷம் வளர்ற, திடீர்னு கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போகிற, உடனே உனக்கு அங்கே செட் ஆகிடுதா? மாமியார் வீட்டில் உணவோ, அவங்க வீடோ, அந்த மக்களோ உடனே செட் ஆகிடுதா? எத்தனை நாள் ஆகுது? உனக்கு செட் ஆகலைன்னா என்ன பண்ணுவேன்? நீ ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு, அம்மாவுக்கு, அம்மா இங்கே சாப்பாடு செட் ஆகலை, எனக்கு இங்கே வீடு கொஞ்சம் சூடாக இருக்குது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த பச்சிளம் குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே பாஷை அழுகை தான். அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் அழுது தான் சொல்லும். ஸோ அது மெயினாக அழுகிறதுக்கு, ஒரு குழந்தை அழுகிறதுக்கு முக்கியமான காரணம், அதுக்கு வெளி உலகம் இன்னும் செட் ஆகலை. உள்ளே இருக்கிற சுகத்தை நினச்சி தான் அழுகுது. வெளியே வந்து ஒரு 3-4 மாதம் வளர்ந்தப்புறம் சுற்றி பார்த்து லைட்டு, இந்த இலை, தழை இதெல்லாம் பார்க்க அதுக்கு உள் சுகம் மறக்குது. ஸோ அந்த அழுகிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த அரவணைப்பை தேடுது, அந்த தாயை தேடுது. ஸோ அழுதாலே பசின்னு அந்த தாய்க்கு ஒரு பயம், எனக்கு பால் பத்தலை அப்படின்ட்டு. அந்த சுற்றி இருக்கிறவங்களும் அழுகுது பாலை கொடுன்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணக்கூடாது. எந்த ஒரு பிறந்த குழந்தைக்குமே ஆவரேஜாக ஒரு 2.5-3 மணி நேரம் இடைவெளியில் பால் கொடுத்தாலே போதும். அது குறப்பிரசவமாக இருந்தால் தவிர்த்து, ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் தவிர்த்து 2.5-3 மணி நேரம் இடைவெளியில் பால் கொடுத்தா போதும். இப்போ தான் பால் குடிச்சிருக்கு, அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்துலேயே அழுகுதுன்னா அது பசியாக இருக்க வாய்ப்பு கம்மி. ஒன்றுக்கு போய் ஈரமாக இருந்தால் அதுக்கு அழும், அது வெளிக்கு போயிருந்து அது ஒரு வெட்னஸ் இருந்தால் அதுக்கு அழும், அது தாயை பார்க்கணும், தாயை மிஸ் பண்ணுது அப்படின்னு அழும். அம்மா என்னை தூக்கி வச்சுக்கின்ற மாதிரி அழும். நமக்கே சுற்றி உட்காந்து வேலை இல்லாமல் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் போர் அடிக்குது, ஃப்ரெண்டை போய் பார்த்து பேசுவோம். ஸோ போர் அடித்தா கூட யாராவது வந்து குரல் கொடுக்கணும், பேசணும், அழும். ஸோ வெளிச்சம், ரொம்ப லைட்டு, ரொம்ப சூடு, இப்போல்லாம் சம்மரில் ரொம்ப ஹாட்டாக இருந்தால் அந்த பிள்ளை அந்த சூடு தாங்காமல் அதுக்கு அழும், கொசு கடிச்சு அழும். ஸோ அழுகிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். ஸோ அழுதாலே பசின்னு பாலை கொடுக்காதீங்க. இன்னொன்று என்னென்னா, 4 வாட்டி ஒன்றுக்கு போயிடுச்சு, 2 வாட்டி வெளிக்கு போயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தொண்டை தண்ணி வத்திரும், இது சுற்றி இருக்கிறவங்க பல பேர் காமனாக சொல்லக்கூடிய ஒரு இது, பாலை கொடு. ஸோ அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு பால் கொடுக்காதீங்க. அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு நீங்கள் பால் கொடுத்தா அதில் ஒரு அரவணைப்பு கிடைக்குது. பசின்னு சொல்ல முடியாது. 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லாமல் பசிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் தூக்கி வச்சுட்டு அந்த தாய் பாலை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு அரவணைப்பு கிடைக்குது, அதுக்கே அது அடங்கிடுது. ஸோ சரி, அது பசிதான்னு நம்ம நினச்சிக்கிறோம். இன்னொன்று, நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்குது, நமக்கும் புதுசு, குழந்தை பிறந்து தூக்கம் கெட்டு போகுது. ஸோ அந்த தூக்கம் கெடும்போது பால் வாயே வச்சுக்கிட்டே தூங்குறாங்க. அது தயவு செஞ்சு செய்யாதீங்க. வாய் வச்சுக்கிட்டே தூங்கக்கூடாது. அந்த பழக்கம் அப்படியே வந்துடுச்சுன்னா அது கொஞ்சம் எடுத்தாலுமே அழ ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அழுகிறதுக்கு இப்போது அந்த அப்பா அம்மா அவங்களோட ஜீன்ஸ் தானே அந்த குட்டி பாப்பாவுக்கு வரும். ஸோ இந்த அப்பாவோ அம்மாவோ ரொம்ப டென்ஷன் பேர்வழியாக இருப்பாங்க, சின்ன சவுண்டுக்கு எழுந்திருப்பாங்க, சின்னதுன்னா டென்ஷன் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கும்போது அந்த குழந்தைக்கும் அந்த தாயோ தகப்பனோட பர்சனாலிட்டி வர வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் டென்ஷன் பேர்வழியாக அந்த ஒரு குணம் இருக்கும்போது அது கொஞ்சம் கூட ஆடும். ஒரு சில பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா ஜாலியாக இருப்பாங்க, எது ஆனாலும் ஓகே பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலான்ற ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு
அந்த குழந்தையும் பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டு கிடக்கும். ஸோ இதுதான் அழுகைக்கு பல காரணம். ஒரு குழந்தை அழுது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2-3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா தாராளமாக பாலை கொடுங்க, வயிறார கொடுத்துருங்க. ஒரு பக்கம் முழுசாக கொடுத்துருங்க. வயிறு ரொம்பிடுச்சுன்னா அடுத்த வாட்டி இன்னொரு பக்கம் கொடுங்க. ஒரு பக்கம் முழுசாக பால் கொடுக்கும்போது தான் முதல்ல வர பால் தண்ணியாக இருக்கும், நிறைய அதில் நீர் சத்தும் புரத சத்தும் குழந்தைக்கு தாகத்துக்கும் உடல் வளர்ச்சிக்கும் நிறைய இருக்குது. பின்னாடி வர பால் திக்காக இருக்கும், நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ அந்த பால் முழுமையாக போகும்போது தான் எல்லா சத்தும் கலந்து அந்த குழந்தைக்கு கிடைக்குது. பெரியவங்க சுற்றி இருந்தால் ஒரு சிலர் வந்து 2 பக்கமும் கொடுவாங்க. அது கூட இப்போதைக்கு வேணாம். ஒரு பக்கம் முழுசாக குடிச்சிட்டும் பசி இருக்குது, இன்னும் பசி அடங்கலைன்னா இன்னொரு பக்கம் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் முழுசாக கொடுத்தா தான் அந்த தாய்க்கும் பிரெஸ்ட் ஃபுல்லாக எம்டி ஆனால் தான் திருப்பி பால் சுரக்கும். 2 பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா பால் சுரக்காது. ஸோ அடிக்கடி பால் கொடுத்துட்டு அந்த தாய்மார்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, எனக்கு பாலே இல்லை, எனக்கு பால் கட்டலை. ஸோ இதெல்லாம் பல காரணங்கள். ஸோ குழந்தை அழுதா மெயினாக பாலை கொடுங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. ஒரு 10-15 மினிட்ஸில் எடுத்துட்டு அதுக்கப்புறமும் அழுதா ஒன்றுக்கு போயிடுச்சா வெளிக்கு போயிடுச்சா அணைச்சி வச்சுக்கோங்க, அரவணைச்சி வச்சுக்கோங்க. அந்த பாட்டி அப்பா தாய் மாற்றி அணைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 மாதம் ஆக வெளி உலகம் பழக அழுக குறைஞ்சிடும். ஆதிபராசக்தி மருத்துவமனை, அம்மாவின் அரவணைப்பு.